எல்லாருக்கும் வணக்கம். தாரணி ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேய் படமாக இருக்குது. சினிமா சென்னை, வடபழனி, கோடம்பாக்கம், சாலிகிராமம், வலசரவாக்கம், அப்படியே திருச்சி, செங்கல்பட்டு, அப்படியே ஒவ்வொரு ஊராக போய் அந்தந்த ஊரில் படம் எடுத்து அந்தந்த ஊர்லேருந்து படம் எடுத்துகிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டே இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சினிமா ஒரு ஜனரஞ்சகமான தொழில், சமத்துவமான தொழிலாகிட்டு இருக்கு. யாராட்டெல்லாம் கேமரா இருக்கோ எல்லாரும் படம் எடுக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே விஷயம் என்ன, அது ரிலீஸ் பண்ணுறது திருப்பி இங்கே தான் வந்தாங்க. அதுதான் கொடுமையாக இருக்குது. அந்தந்த ஊர்லேயே ரிலீஸ் பண்ண முடியாது. சில படங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய படங்களை ப்ரிவியூ நிறைய படங்களை பார்க்குறேன். நாங்கள் ஓடிடிக்காக பார்த்துட்டே இருக்கும்போது சில படங்கள் வந்து நான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன், ஏதோ ஒரு பெரிய செலவு பண்ணிடுவாங்க, படமாக இருக்காது. அதே போல் நாமக்கல் பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க, ஈரோடு பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க. அங்கே எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளாக அந்த படத்தில் நடித்தவருக்கு, தயாரித்தவருக்கு ஹீரோவாக நடிக்கணும்னு சின்ன வயசில் ஆசை இருந்தது. ஒரு 50 வயசில் முடிவு வை, கொஞ்சம் காசு சம்பாதிச்சு அவரே ஹீரோவாக நடித்து அவர் ஃப்ரெண்ட்ஸவங்கெல்லாம் போட்டு படம் எடுத்திருப்பார். இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் சார்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், பாருங்கள், தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நடத்தி, ஆடியோ லான்ச் நடத்தி, இதெல்லாம் பண்ணி முடித்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை விட 2 மடங்கு செலவு பண்ணணும். பேசாமல் உங்கள் ஊரில் போயிட்டு 4-5 தேட்டரை 2 நாளைக்கு வாடகைக்கு எடுத்துங்க, ஊரில் இருக்கிறவங்களாம் கூட்டு வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அதே மாரி வருவாங்க, இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்னதான் சார் கரெக்டு அப்படின்னு. என்னென்னா, சினிமா எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாகிடுச்சோ அவ்வளோ கஷ்டமான விஷயம் மக்களை கொண்டு போய் பார்க்க வைக்கிறது. என்னென்னா, எவ்வளோ எதை பப்ளிசிட்டி பண்ணுறது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு படம் ஆரம்பித்த உடனே, பூஜை போட்டு முடித்த உடனே முதல்ல வர உங்களுக்குள்ள ஆட்கள் யாருன்னா, சார் நாங்கள் ப்ரொமோஷனுக்கு இது பண்ணுவோம், நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்கு இது பண்ணுவோம், படம் எடுத்து பூஜையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டீமு, இந்த எக்ஸ்பென்சஸுக்கு மட்டும்தான் மொத்தமாக ஆள் இருக்காங்களே தவிர சினிமாவில் வரவு வைக்கிறதுக்கு நீங்கள் படம் எடுத்து முடித்து தேட்டருக்கு போனாலே வழிய வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது சினிமா. ஸோ அதையெல்லாம் தாண்டி நிறைய சின்ன படங்கள், ஏகப்பட்ட சின்ன படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சில படங்கள் வந்து தியேட்டருக்கான படங்களாக இல்லாத பட்சத்தில் சில படங்கள் நாங்கள் நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம். எங்களோட ஓடிடி ப்ளஸ் நிறுவனத்து மூலமாக நேரடியாக ரிலீஸ் பண்ணுறோம். போன வாரம் கூட வந்து இங்கே கசிவன் ஒரு படத்தை வந்து லான்ச் பண்ணி ப்ரெஸ் ஷோ போட்டு டைரக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓடிடியில். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த பத்திரிகையாளர்லாம் பார்த்துட்டு பாராட்டினாங்க, ரிவ்யூஸ் போட்டாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு, நம்ம செல்வா தான் அதுக்கும் பிஆர்ஓ. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு படம், ஒரு 12 லட்ச ரூபாவில் ஒரு படம் எடுத்துருக்காங்க, கூடாரன்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஊட்டி பக்கத்தில் ஒரு ரொம்ப இளைஞர்கள் எல்லாருமே புதுசாக அப்போ நடித்தவங்க. அந்த படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து தியேட்டருக்கு கண்டிப்பாக போக முடியாது, தியேட்டர் தாங்காது, அதோட செலவு தாங்காது. அப்போ நம்ம அந்த ஆடியன்ஸை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது சின்ன பட்ஜெட் படங்கள், ரொம்ப குட்டி படங்கள், நல்ல மார்க்கெட்டிங்கோடு சேர்த்து, நான் சொல்கிறது ஒரு மார்க்கெட்டிங்கோடு சேர்த்து நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் நேரடி ஓடிடிலே நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். ரிலீஸ் பண்ணால் நிச்சயமாக பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒன்லி திங், நம்ம ரகசியமாக படம் எடுத்த மாதிரி நம்ம ரகசியமாக ரிலீஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் படம் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லணும். சொல்கிற வழி நிறைய இருக்குது. ஏன்னா எல்லோரும் நினச்சிப்பாங்க, நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லோரும் பார்த்துருவாங்க. இந்த காலேஜெல்லாம் போயிட்டு வந்து பெரிய நடிகர்கள் படங்கள் எல்லாத்துலேயும் போய்ட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. எல்லோரும் ஒரே கூட்டமாக இருக்கும், பசங்கள்லாம் விசில் அடிப்பாங்க, அந்த வீடியோ எடுத்து போட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நிறைய சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பிளான் பண்ணி காலேஜ் ஃபெஸ்டிவலெல்லாம் போயிட்டு விழா நடத்துவாங்க. ஸோ நம்மளும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டோம், இந்த பசங்க எத்தனை பசங்க கைத்தட்டின பசங்க அத்தனை பேரும் நமக்கு தேட்டர்லேருந்து நாள் வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க. வரவே மாட்டாங்க. இதுக்கு நான் வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு படத்தை ப்ரொமோஷனுக்கு இது பண்ணாதீங்க, இது டைம் வேஸ்ட்னு சொன்னேன். சீரியஸாகவே இந்த காலேஜுக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணுறது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க வந்து நம்மளோட ஆடியன்ஸாக மாற போகிறதே கிடையாது. அன்லஸ் அன்டில் நீங்கள் ஒரு பிரபலமான ஆளாக மாறாவிட்டால் அவங்க வரவே மாட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய செலவு பண்ணுறாங்க பின்னாடி. என்ன நடக்குதுன்னா, அப்போ நான் கேட்டேன், நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை ட்ரெய்லர் பார்த்தீங்க, இதெல்லாம் பார்த்தீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்கள் எத்தனை பேர் தேட்டருக்கு வரீங்க எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கு வந்து என்னங்க நீங்கள் எங்ககிட்ட வந்துட்டு இதே சொல்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன்.
அதில் பெரும்பாலானவர்கள் கை தூக்குனாங்க. கை தூக்குனவுடனே சரி எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு இதில் 1 லட்சம் வியூஸ் வந்துருக்குங்க. ஏன்னா ஒரு பெரிய காலேஜ், குறைஞ்ச ஒரு 10,000 பேர் படிக்கிற காலேஜ். அந்த 10,000 பேர் காலேஜில் பல பேருக்கு 100 வியூஸ் கூட வந்ததில்லை. ஒருத்தன் ஃப்ரெண்டு டெய்லி வீடியோ போட்டுக்கிறாங்க, மச்சான் நீ பாரு நீ பாரு நீ பாருன்னு பார்த்தாலே 1000 பேர் வரணும்ல. அதுவே வராத போது அவன் எப்படி நமக்கு கஸ்டமர் ஆவான், நமக்கு எப்படி டிக்கெட் விற்கும் பண்ணும். அப்போ அதுக்கு ஒரு செலவு பண்ணி வேஸ்ட்டாக ஒரு மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த ப்ராடக்ட்டும் நமக்கு யார் டார்கெட் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு அந்த டார்கெட் ஆடியன்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. சின்னதாக சம்பாதிக்க முடியும் நம்ம செலவு பண்ணுற காசு மூலமாக. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்கள் தான் பல பிஸ்னஸை காப்பாற்றிட்டு இருக்கு சினிமாவில். பெரிய படங்களுக்கான பிஸ்னஸ் வேறு. இப்போ நாளை இயக்குனர் அவர் வின் பண்ணவர் வந்திருக்காரு. நான் நிறைய நாளை இயக்குனர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து பல கார்த்திக் சுப்பராஜ்லேருந்து இவங்க எல்லாரும் முதல் படங்கள், அதாவது இங்கே நாளை இயக்குனர் பார்த்த படங்களுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துவேன். நிறைய இளைஞர்களுக்கு என்னுடைய சிறுகதையை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரவி குமாருக்கு அவருடைய செமிஃபைனல் வரைக்கும் நான் தான் கதை திரைக்கதை வசனம். இப்படி பல படங்களுக்கு நிறைய இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய சின்ன படங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன். எங்கள் ஓடிடியில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுக்க சிறு மற்றும் படங்களுக்கு, அதுவும் சின்ன படங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும் டைரக்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அது நல்ல படமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம். இந்த தாரணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை தவிர நிறைய சின்ன படங்களை நாங்கள் தியேட்டருக்கும் கொண்டு போகிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி லாஸ்ட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ண படம் காமு காப்பி. அந்த படத்தை ஒரு 17 லட்ச ரூபா எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணி அதை கொஞ்சம் என்ன சினிமாவை மாற்றுறதுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் ஒரு 25 தியேட்டரில் படம் போட்டோம். அந்த தம்பி புஷ்பநாதன் 3 இயக்குனராக அறிமுகமாயிட்டார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்றோம், எஃப்எம்எஸ் விற்றோம், இந்திய ரைட்ஸ் விற்றோம். இப்படி ஒவ்வொன்றா விற்று அந்த போட்ட காசை நாங்கள் எடுத்துட்டோம். என்னடா பல கோடி ரூபா சம்பாதிச்சோம்னு கேட்டிங்கன்னா பல கோடி இல்லை, ஆனால் விற்கிறதே பெரிய சாதனை தான். அது பண்ண முடியுன்றது அந்த படம் தான் தீர்மானிக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி நாங்களே ஒரு படம் எடுத்தோம், 6 அத்தியாயம் சொல்லிட்டு 6 ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸு. அந்த படத்தை நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். வெறும் 19 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தோம். இதே போல் ஒரு ஆடியோ லான்ச் இன்னைக்கு சாயங்காலம் எல்லா ரைட்ஸும் விற்றுட்டோம். அதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம். ஒரு லாபகரமான படம் ஆயிடுச்சு. இன்னும் நாளை காலையில் 100 கோடி கிளப்பில் வராது, 500 கோடி கிளப்பில் வராது, இன்ஸ்டாகிராமில் எழுத மாட்டாங்க, ஃபேஸ்புக்கில் எழுத மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அது லாபகரமான படம். அதுதான் உண்மை. நாங்கள் கிராஸில் நெட்டில் வந்துச்சுன்னா சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வெற்றி தான் தொடர்ந்து இந்த மாதிரியான இயக்கங்களையும் நிறைய பேரும் புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஜெயிச்சா அவங்க பின்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர் திருப்பி 100 பேரை கொண்டு வருவாங்க. அதனால் சினிமா ஒரு சின்ன இடத்துலேருந்து நிறைய இடத்துல குக்கிராம் வரைக்கும் போயிட்டே இருக்குது. அதை காட்டுற இடமும் பார்க்குற இடமும் மாறிட்டே இருக்குது. இப்பவும் சொல்கிறேன், சினிமா தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா சினிமா யாரும் பார்க்காம இல்லை. எல்லா சினிமாக்களும் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்குற விடம் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ப்ராடக்டை கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி. மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த மழைன்னு கூட பார்க்காம இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ முதற்கண் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சின்னத்திரை ஓகே, சின்னத்திரை அதில் பிரபலமாகி அதில் நம்ம ஒரு ஸ்டார் லெவலில் இருந்து அதில் ஒரு ஹீரோடமில் இருந்து ஸோ நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு 30 வருட பயணம் அங்கே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரீசெண்டாக நான் கலைமாமணி அவார்டும் வாங்கினேன். ஸோ சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இங்கேருந்து அங்கே வர்றது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் தாரணி அதை பற்றி பேசுகிறேன். தாரணி அதாவது முதல்ல இப்படி ஒரு புது டீம், எல்லாருமே புதுசு. ஸோ எல்லாருமே புதுசு. ஒரு ப்ரொடியூசர் அதை தைரியமாக எடுத்து ஒரு டைரக்டர் அதை உருவாக்கி இன்னைக்கு ஒரு படமாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே அதுக்கு பயங்கர தைரியம் வேணும். பயங்கர தைரியம் வேணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் கை தட்டணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது. இன்னைக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணி அவங்க பெருசாக சம்பாதிக்கிற அது எல்லாராலையும் முடியாது. பட் முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே அந்த படங்கள் பெருசாக சாத்தியம். கண்டிப்பாக அது ஜெயிக்கும். ஏன்னா எல்லாம் பெரிய படங்கள். சின்ன படங்கள் இந்த மாதிரி புதுசாக வரவங்களை என்கரேஜ் பண்ணி
அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு, ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்ல வந்து படம் பண்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில கொண்டு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து, புதுசா வர கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, எல்லா டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளவு தைரியமா எடுத்துட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பா இதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போற ஒரு 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 இடம் வந்து பத்திரிகை தான். ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ கண்டிப்பா அந்த படம் வந்து பெருசா வெற்றி பெறும். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு சாதாரண ரீல் போட்டாலே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மில்லியன் கணக்கில் வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா, ஒரு படத்தை வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து 100% பத்திரிகையாளர்கள் மட்டும்தான். ஸோ அவங்க நினைச்சா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து புது படங்கள் வந்து புதுசாக வர இந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது. இப்போ இன்னைக்கு பிரதீப் வந்து ஒரு காலத்தில் புதுசு தானே, இன்னைக்கு வந்து அவர் எப்படி மில்லியன், ஸோ அவர் வந்து எவ்வளோ இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது வந்து வேற ரேஞ்சில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட், அவர் பட்ஜெட் எனக்கு என்னன்றது தெரியாது, ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி தெரியல, நல்லா செலவு பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபில இருந்து ஆர்ஆர்ல இருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு தாரணி படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் போட்டிருக்காங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து அவர் பூஜை போடுறாருன்னா அப்போ அவர் வந்து உண்மையிலே வந்து எப்படி சொல்றது, பயங்கர தைரியம் வேணும். ஸோ அதுதான் நான் முதல்ல வந்து டைரக்டர் சாரை நான் பாராட்டுறேன், ஆனந்த் சாரை. ஸோ கண்டிப்பா வந்து தாரணி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்ன்றதை வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புதுசா உள்ள வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ எங்களை மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து எத்தனை பேர் ஊக்கம் கொடுக்குறாங்கன்றது சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா சின்னத்திரையில வந்துட்டோம்னா அவங்க வந்து வெள்ளித்திரையில ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பல பேர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எனக்கும் வந்து அடுத்த படத்துல வந்து ஒரு பெரிய மெயின் லீட் கேரக்டர் அவர் வந்து ஆனந்த் சார் கொடுத்துருக்காரு. அதுதான் இங்க நம்ம லான்ச் பண்ணுவோம், என் திரைன்ற படம் நெக்ஸ்ட் படம். ஸோ ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு அதுல. ஸோ இப்படி ஒரு மனிதர் நல்ல மனசோடு இருக்கிறவர், பல பேரை வாழ நினைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணணும். ஸோ மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனந்த் சார், கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உண்டான வந்து வெற்றி வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் இதில் உழைச்ச அத்தனை பேர், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், உழைச்ச அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனை அடையணும்னு வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கம். இன்டர்நெட் இனிய நண்பர்களுக்கும், என் உயிருக்கு மேலாக கருதும் தமிழ் கொடி பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தாரணி டைரக்டர் எங்கே இருக்காரு? சூப்பர், அவர் கை தட்டுங்களா, நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு சார், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். அதை விட மேலே ஒரு பரிசு கொடுத்தாரு. இல்லை துண்டு தானே போடுவாங்க, என்னமோ நிறைய பாக்கெட்டில் கொடுத்துருக்காரு. சரி எல்லாரும் கொடுப்பீங்களா சார்? வந்திருக்காங்க எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துருங்க சார். ஓகே உட்காருங்க சும்மா, தேங்க்ஸ். அது மாதிரி இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஓ அப்படியா சார், இவருக்கு ஒரு கைத்தட்டு விடுங்க, அவர் தான் ஐடியா. இல்லை எங்கள் ஐடியா இருந்தாலும் அவங்களுக்கு கைத்தட்டி பார்த்தீங்களா, சிவா சார் சொல்லிட்டு அப்புறம் மாப்பிள்ளனா சட்டை என்னது, மாப்பிள்ளை அவர் சட்டை என்னது இல்லையா? ஓகே. அது மாதிரி தாரணி உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது படம். சின்ன படம் அப்படின்லாம் இல்லை, இது பெரிய படமாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சுப்பிரமணிய சிவா இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அவர் கூட நான் திருடா தேடி போன்ற படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ணார். ஏலம் போட்டு விற்கிற அளவுக்கு அந்த படம் போச்சு. ஏலம் போட்டு விற்றாங்க அந்த படத்தை, பார்த்துருங்க. அந்த அளவு ஒரு பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. அவர் வந்திருக்காரு, அவர் சொல்லுவார், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் ரொம்ப அற்புதமாக, கேமராமேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. நடித்த நடிகர்கள்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த தம்பி, நீங்கள் தானே தம்பி, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கண்ணு படத்தில் தான் அப்படி இருக்குமான்னு பார்த்தா நேரிலே அப்படி தான் இருக்குது. இந்த படத்தில் சீனுக்காக அப்படி நடிக்கிறாருன்னு நினச்சேன், நேரிலே அப்படி தான் இருக்காரு. ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க. அது என்ன ஹீரோயினி வந்து பேயா இல்லை வந்து உண்மையிலே ஹீரோயினி அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சீனில் பார்த்தா முறைக்கிறாங்க, ஒரு சீனில் பார்த்தா இப்போ எனக்கு புரியல, அதனால கேட்டேன். தாரணின்னா என்ன சார் அர்த்தம்? பூமியை தாங்க போவலா, கரெக்டு தானே?
கருத்துண்ணா தாரேன்னா தாங்குபவள், இந்த படத்தையும் தாங்கி நிற்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு மட்டும் ஃபைட்டர் போடலையோ? இல்லை, ஏன்னா அது கரெக்டாக இல்லை. வேறு எல்லாம் கரெக்டாக சொல்லலை, அதை மட்டும் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோ வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இல்லை. அவர் வந்து நான் கேட்டேன், நீங்கள் நடிச்சிருக்கீங்களாண்ணே? இல்லை, நான் வந்து பிஆர்ஓ சார் கூப்பிட்டாரு, அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே பிஆர்ஓவுக்கு சால்வ் போட்டிங்களா சார்? இல்லை, கிரேட் சார். இல்லை, அவர் ஒரு பொக்கே கொடுங்க, நான் அந்த இது கொடுங்க, நான் கொடுக்கணும். அவர் கொடுங்க, அவருக்கு முதல்ல கொடுக்கணும் சார். நான் இல்லை கொடுங்க, இல்லைன்னா என்னது தரேன். இல்லை, அவர் கொடுக்கணும் சார். இன்றைக்கி அவ்வளோ பேரும் என்ன காசு கொடுங்க. அவருக்கு உண்மையிலே வந்துங்க, அவர் நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக சார், இதே மேடையில் தான் விஜய் சேதுபதி சொன்னேன் சார், ஆக்ஷன் படமாக பண்ணுங்கன்னு. இதே மேடை சொல்கிறேன், நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி இந்த மேடையில் வருவோம்ல, அப்போ நீங்கள் ஒரு பெரிய டாப் ஹீரோவாக இருப்பீங்க. இதுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உண்மையிலே நல்லா வரணும் சார், நல்லா வரணும். ஏன்னா இந்த மனசு இருக்குது பார்த்தீங்க, எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவானே. தம்பி அசோசியேட் ஆகிட்டுறான், கோட் ஆகிட்டு தாடி வச்சுருக்காரு, கோட் ஆகிட்டு தான். அப்போல்லாம் தாடி இல்லைன்னா கோட் ஆகிட்டு, கோடி தாடி வச்சா கோட் ஆகிடுது. சுப்ரமணியம் சார், நீங்கள் வந்து அப்பவுமே தாடி வச்சுருந்தீங்களா சார்? ஃபர்ஸ்ட் படத்தில் பாருங்க, இவங்க அம்மா அப்பா என்ன புண்ணியம் பண்ணுங்க, பிறக்கும் போதே சேவிங் பண்ண முடியலன்னு அப்பவே தாடி. உண்மையிலே சந்தோஷம் சார். மகிழ்ச்சி. இல்லை, உண்மையிலே ஒரு பெரிய இயக்குனர் சார். நான் வந்து திருச்சியில் போய் ஃபைட் எடுத்தோம். சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஃபைட் எடுத்தோம். ஏன்னா அவர் வந்து அந்த பட்ஜெட்டில் அவரால் அவ்வளோ வெற்றி படமாக கொடுக்க முடியும்னு நான் உண்மையிலே மறந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை ஓகே இல்லை, இன்றைக்கி இன்னும் ஒரு நம்பர் 1 டைரக்டராக இருக்க வேண்டியது, அந்த திறமைக்கு போயிருக்க வேண்டியது. எதுக்கும் தெரில, எனக்கு தெரில, உண்மையிலே தெரில சார். வேறு எதுலையும் நான்லாம் மாட்டிக்கல. நான்லாம் இப்போ சிலம்பம் கற்றுக் கொடுங்கன்னு என்னை சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிலம்பம் கற்றுக் கொடுத்தா அதில் ஒதுங்கியிருப்போம். ஏன்னா வேறு எதுக்கும் போயிருக்க மாட்டோம். நான் சினிமாவில் போனால் 2000 படம் பண்ண முடிச்சு, எல்லாம் வந்து பண்ணியிருக்கவே முடியாது. எல்லாம் சும்மா 100 படம் 50 படம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதனால் அந்த இதில் நீங்கள் வரல, அதில் வராமல் விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சுப்ரமணிய சிவா வந்து உங்கள் ஏகபத கைத்தட்டில் அவர் வந்து திருப்பியும் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் எங்கூட வந்த பாண்டி விக்கி அவர்கள் ஒரு பெரிய தர்மகர்த்தா மாதிரி, அவரும் வந்து வாழ்த்துக்கள் அவருக்கும். அதில் எங்கள் கூட ஒரு இயக்குனர் இருக்கார் தினேசன், அவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை மக்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அம்மாவை மதிங்க, அம்மாவை மதிக்கிற மட்டும் தான் ஜெயிக்க முடியும். பெண்களை யார் தெய்வமாக நினைக்கிறாங்களோ அந்த மனிதர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா எல்லாரும் பிறந்தது பெண்மை மூலியமாக தான். அந்த பெண்மையை வந்து கெட்ட நோக்கத்தோடு பார்க்குறோம். அத்தனை வேணும் மனிதனே கிடையாது. ஏன்னா மிருகம் கூட அந்த மாதிரி கிடையாது. தாயை வந்து புணர்றது மிருகம் கூட கிடையாது. அந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் இங்கே வந்து போதைகள் அதிகமாகினது காரணத்தினால அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடிலாம் அப்படி இல்லை. எங்கே பார்த்தாலும் போதை, எங்கே பார்த்தாலும் போலீஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. போலீஸ்லாம் முதல்ல பார்த்தா காக்கி சட்டை பார்த்தா, அப்போலாம் ஆஃப்டர் ஆயிட்டு தான் காக்கி சட்டை போட்டிருப்பாங்க. போலீஸை பார்த்தா 10 கிலோமீட்டருக்கு நம்ம ஓடிடுவாங்க. அப்போலாம் சைக்கிள் கூட கிடையாது. ஆனால் இப்போ போலீஸை அடிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோவில் பார்க்குறோம், போலீஸ்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பெரிய தண்டனை கொடுத்தா தான் போலீஸை பாதுகாக்க வேண்டியதாகிடும் போலுக்கு. நம்மளுக்காக போலீஸை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து இந்த போதை வஸ்துக்களை ஒழிக்கணும். அதுக்கு தாய் தந்தையர் நிறைய செயல்படணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த தாயை மதிங்க. தாய் 10 மாதம் தன் வயிற்றில் சுமந்து பிள்ளையை பெற்கிறாங்க. தந்தை தன் உயிர் போகிற வரைக்கும் நெஞ்சில் தூக்கி இந்த பிள்ளையை வளர்க்குறாங்க. அதனால் தாயும் தந்தையும் உலகத்தில் மிக அற்புதமான ஒரு கடவுள். அந்த கடவுளை யாரும் எந்த காரணத்துக்காகவும் நோக்கடிக்காதீங்கன்னு சொல்லிக்கொண்டு, உலகத்தில் வந்து எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இந்தியனாக பிறக்கிறது மிகப்பெரிய புண்ணியம். அதில் தமிழனாக பிறக்கணும்னா சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மனிதர்களும் பிறந்த ஒரே நாடு தமிழ்நாடு. இன்னைக்கு அத்தனை மருத்துவத்தையும் உள்ளடக்கின ஒரே நாடு தமிழ்நாடு. இன்னைக்கு கொரோனாவில் உலகமே அழியும் போது வெறும் சாதாரண கபசுரக்கூடிய இந்த சின்ன வேலை, அது சாதாரண வேலை, மிகப்பெரிய அமிர்தம், அதை கொடுத்து காப்பாற்றின ஒரே நாடு தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வோம். நன்றி, ஜெய்ஹிந்த்.